ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நியூ கிரேஸ் டீம் மூலமாக உங்களோடு பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு பிஷப்பையாவுக்காகவும் அன்பு பாஸ்டருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தர் தாமே முன்னே செல்வீராக ஆண்டவரே. கோடி கோடி சோஸ்திரம் அப்பா. 2024 2வது மாதம் ஆண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாக மை நோக்கி பார்க்கும்படி இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரை பேசும்படி இந்த வாய்ப்பை அழைத்த இந்த வாய்ப்பை கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைபெறுவீராக ஆண்டவரை. ரீபா நாமா ஷகதலபா ரூபா நாமா ஷகதா நீமஹந்தலகதாலபா ரகதலபா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல தேவனை நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆவியின் வல்லமை ஊற்றுவீராக ஆண்டவரை. உடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் அப்பா. உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரை. தேவதூதர் ஆண்டவரை அப்பா அவர்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. பரலோக தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறோம். வானம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி செலுத்துகிறோம். வீட்டில் வாகனத்தில் போய்கொண்டிருந்தால் ஆண்டவரை இந்த செய்தி கேட்கக்கூடிய இந்த ஜபத்தை அப்பா கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் ஒரு ஆவியின் வல்லமை இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. கோடி சோஸ்திரம் எடுக்கிறோம். கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். உடைய பொற்பாதத்தில் நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நீர் வெளிப்படுவீராக. உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ரீபா நாமா ஷகதாலாபா ரீகாதா நாமா ஷகதாலாபா. பயப்படாதே, நானோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் ஒவ்வொருவரோடு இடைபெடுவீராக. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராகண்டவர. கோடி சோஸ்திரம் அப்பா. நீங்க பேசுங்க, சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் இருக்கிறாராமா. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக கடந்து வந்தார். அவர் நமக்காக இந்த பூமிக்கு மனிதனாக ஒவ்வொருவருக்காக கடந்து வந்து, அவர் பாலகனாக கடந்து வந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து அவர் அநேக அற்புதங்களை செய்தார். குஷ்டரோகி தொட்டு சுகப்படுத்தினார். லாசரு உயிரோடு எழுப்பினார். மரித்த வாலிபன் பாடையை தொட்டு சுகப்படுத்தினார். எவ்வளோ அற்புதங்கள். கானான் ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேத்துக்கு போஷித்தார். அப்படிப்பட்ட ஏராள அற்புதங்கள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களில் செய்தார். ஆனால் அவருடைய வேத வாக்கியங்கள் படி அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்றிருக்கிறது. அந்த வேத வாக்கியின்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் ஆவியானவராக பொழுது கிரியை செய்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவர் போய் ஊழியம் செய்ய முடிந்தது. இந்த நாட்களில் ஆவியாக உலகம் முழுவதிலும் அவர் பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். இங்கெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறார்களோ, அவர் அங்கே பிரசன்னமாகிறார். ஊழியக்காரரோடு பேசுகிறார். விசுவாசிகளோடு பேசுகிறார். ஆபத்து கஷ்டங்கள் பாடுகள் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் ஆவியானவரை இடைபெடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் நாட்கள் நாம் இருக்கிறோம். ஆனால் அவரை தொழுது கொள்கிறோம். ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டுமாமா. உண்மையோடு பரிசுத்தத்தோடு அவர் தொழுது கொள்ளும் போது நமக்கு அவர் மத்தியில் வெளிப்படுவார். சீசர்கள் பூட்டியிருந்த வீட்டிலே அவர் கடந்து வந்தார். கடந்து வந்து அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்பட்டார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்படி ஆண்டவர் இங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, தொழுது கொள்ளுகிறார்களோ, அங்கு கடந்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடுகிறார்கள் அங்கு வருவாராமா. அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர் கடந்து வருகிறார். அப்படி அவர் பல இடங்களில் உலகம் முழுவதிலும்
அவர் போய் சகல ஜனங்களுக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும், பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தையும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறாராமா. அப்படி நாம் அவரை கூப்பிட வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள் வாசம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது நமக்குள்ள வாசம் செய்வார், நம்மளோடு இடைபெறுவார். அதிகாலையில் அவர் சமூகத்தில் கூப்பிடும்போது கடந்து வருவார், மத்தியானத்தில் கூப்பிட்டாலும் கடந்து வருவார், இரவில் கூப்பிட்டாலும் கடந்து வருவார், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் கடந்து வருவார், வாகனத்தில் போய் கொண்டிருந்தாலும் கடந்து வருவார். நம்ம அவரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை பிரஸ்தாவம் பண்ணும்போது அந்த ஸ்தலத்தில் வந்து அவர் வெளிப்படுவாராமா. இங்கெல்லாம் கர்த்தரை நம்ம பிரஸ்தாவப்படுத்துகிறோமோ அவர் கடந்து வருகிறார். அப்படியாக தேவனே சார்ந்திருக்கும் போது, ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது நமக்குள் ஒரு பலன் வருகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்தாய் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அப்படி பரிசுத்தாய் வரும்போது நம்ம பலன் அடைவோம். பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்போது, உங்களிடத்துல வரும்போது நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். இந்த பூமி கடைசி பரியந்தம் சாட்சியாயிருப்பீர்கள். சாட்சியா இருப்பதற்கு பரிசுத்தாவி தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் அறையில 120 பேர் கூடி ஜெபித்தார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்களுக்குள்ள ஆவியானவர் கடந்து வந்தார். அந்த ஆவியானவர் கடந்து வரும்போது அக்கினி நாவுகள் கடந்து வந்து பற்பல பாஷைகள் பேசினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தாராமா. நம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் கடந்து வருவா, நமக்குள்ள ஒரு பலன் கடந்து வரும். அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்டு நம் சகோதர சகோதரிகளாக, பிள்ளைகளாக, குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்து கடைசி பூமியின் கடைசி பரியந்தான் நம்ம சாட்சியா வைப்பாராமா. சாட்சியா நிற்பதற்கு பரிசுத்தாய் வேணும். இந்த பரிசுத்தாய் வரும்போது பலன் அடைவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் 1997ஆம் வருடத்தில் நான் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டேன். அறியாமல் இருந்தேன். இயேசப்பா எனக்கு சம்பந்தமே இல்லை. எங்கள் மூத்த சகோதரன் மூலமாக நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். சும்மா பார்த்துட்டு வரலாம் தான் சபைக்கு வந்தேன். பின் பகுதியில் உட்கார்ந்துருந்தேன். ஊழியக்காரர்கள் வந்து செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் ஆராதிக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சகல ஜனங்களும் தொழுது கொள்றாங்க, ஜபம் ஜபம் என்று சொல்றாங்க. நடா ஜபம், என்ன ஜபம் அப்படின்ட்டு நான் நினைத்து கொண்டே இருந்தேன். தொடர்ந்து ஆலயத்துக்கு போய்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் வந்தது, எனக்குள்ள பரிசுத்தாவின் கடந்து வந்தார். ஆவியானவர் எனக்குள்ள கடந்து வந்து என்னை பலப்படுத்தினார். என்னை வந்து எனக்குள்ள இருக்கிற பலகீனத்திலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்தார், ஒரு தைரியத்தை கொடுத்தார், உற்சாகத்தை கொடுத்தார். அப்படி பரிசுத்தாய் வரும்போது நமக்குள்ள பயங்கள் போயிடும், கவலைகள் போயிடும், துக்கங்கள் போயிடும். அதற்கு பரிசுத்தாவே நம்ம கூட இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவோ துதிக்கிறோமோ, எவ்வளவோ ஆராதிக்கிறோமோ, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு பரிசுத்தாய் நமக்குள்ள கடந்து வந்து கிரியை செய்வா. அவர் நம்மோடு பேசுகிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் வாகனத்துல போகும்போதும் கூட உள்ளத்துல துதிச்சுட்டே போவேன். அந்த போற களைப்பு தெரியாது. வேலை செய்யும் போது சில நேரங்களில் ஊழியத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர் என் கூட வாங்கப்பா, அவன் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் கூட வந்துவார், கூட வந்து நமக்கு உதவி செய்வார். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அவர் கூட பின்தொடர்ந்து வருவார். உலகம் முழுவதும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தொழுது கொள்ளும் போது கூப்பிடுற இடத்துல அவர் வந்து உதவி செய்கிறாராமா. இந்த நாளில் இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியா இருப்பீர்களாமா. பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருப்போம். சாட்சியா இருக்கிறதுக்கு இந்த பரிசுத்தாவி நமக்குள்ள தேவைப்படுகிறது. ஆகையால் அந்த பரிசுத்தாவிக்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். யாராவது பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லையா, ஆண்டவர் சமூகத்தில் தனிமையா காத்துருங்க. ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, இந்த பரிசுத்தாவின் வரத்தினால் நிரப்புங்கப்பா என்று காத்துருங்க. சிலருக்கு வந்து உடனே கொடுப்பாரு, சிலருக்கு சில மணி நேரங்கள் ஆகலாம், சிலருக்கு சில நாட்கள் ஆகலாம். ஆனால் இப்பொழுது கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரம் கொடுத்துருவாரு. ஒரு சிலர் வருஷக்கணக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கலேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நாட்கள் அப்படி கிடையாது. உடனே அவர் கொடுப்பாரு. நம்ம
பாவத்தை ஒப்புரவாகும். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்ன பாவக்கரையாக இருந்தாலும் ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என் குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்கப்பா என்று அறிக்கை செய்யுங்க. அந்த சிலுவையின் ரத்தத்தை தியானிங்க. அந்த இயேசுவின் ரத்தத்தை அப்படியே உங்கள் மேலே வழிந்தோடுற மாதிரி தியானிங்க. அந்த பரிசுத்த ரத்தம் உங்களுக்குள்ள வரும்போது எல்லா பாவக்கரைகள் நீங்கும். 1998 வருடத்தில் எனக்குள்ள சிலுவை காட்சி எனக்கு தரிசனமானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி எனக்கு காண்பித்தார். அந்த நாட்களில் அவர் விழாவில் இருந்து ஒரு ரத்தம் மேலே வழிந்து கோடிக்கொண்டே இருந்தது. அந்த இரத்தத்தினால் நான் பரிசுத்தமானேன். அந்த இரத்தத்தினால பரிசுத்தமாக ஆக 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 எனக்குள்ள ஒரு வல்லமை வந்தது, மகிமை வந்தது, ஆவியான எனக்குள்ள வந்து இடைப்பட்டதை நான் உணர்ந்தேன். இந்த நாட்களில் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சிலுவையை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒப்புரவாய் ஜெபிக்கும் போது உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவினால் நிரப்பார். பரிசுத்த ஆவினால உங்களுக்குள்ள இறங்கி வந்து உங்களை அலங்கரிப்பார். உங்கள் முகம் பிரகாசமாகும். உங்களோட சரீரமெல்லாம் ஒரு மகிமையாக மாற்றுவாராமா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் சிலுவையை நோக்கி பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பிரகாசம் வரும். நான் பல நாட்களாக பல இடங்களில் பல சபைகளில் ஆரம்ப நாட்களில் நான் போய் செபிச்சிருக்கிறேன். அவர் சமூகத்தில் காத்திருந்திருக்கிறேன். சிஎஸ்சி சபையில், டிஎல்சி சபையில், ஆர்சி சபையில் எல்லாம் போய் பல வருடங்கள் நான் அப்படியே காத்திருப்பேன். ஆண்டவர் பேச மாட்டாரா, இடைபட மாட்டாரா, ஆண்டவர் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாளொன்று வந்தபோது எனக்குள்ள அந்த ஆவியானவர் இடைப்பட்டார். ஆவியானவரோடு பேச ஆரம்பித்தார். இப்படி செய், இப்படி போன்ட்டு ஆண்டவர் நமக்காக ஒரு நல்ல ஒரு வழிகளை கொடுப்பார், நல்ல ஒரு டைரக்ஷன் கொடுப்பார். அந்த வழியில் போகும்போது எல்லா காரியத்திலையும் நம்ம அற்புதத்தை பார்க்கலாம், ஜெயத்தை பார்க்கலாம். அப்படியாக தேவன் நம்மளோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். எங்கள் ஒய்ஃபோட தம்பி மச்சான் வந்து அவர் இந்துவில் தான் இருந்தார், அறியாமல் இருந்தார். அவருக்காக நான் சத்தியம் சொல்லிகிட்டே இருந்தேன், அவருக்காக வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நாளொன்று வந்தது, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பயிற்சி எடுத்து, ஊழிய பயிற்சி எடுத்து அவர் வேலை செய்துட்டு அவர் மற்றவங்களுக்காக செபிக்கிறாரு, தேசத்துக்காக செபிக்கிறாரு. அநேகருக்கு ஒரு உதவியாக இருக்குது. இந்த நாட்களில் அவர் படிக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப அவருக்கு கஷ்டப்பட்டிருந்தார். உதவி கொஞ்சம் சிலதெல்லாம் நாங்கள் ஒய்ஃபெல்லாம் உதவி செஞ்சோம். ஆனாலும் அவருக்கு அந்த உதவியெல்லாம் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த நாட்களில் அநேகருக்கு உதவி செய்கிறாரு. இன்னைக்கு அவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்காரு ஆண்டவர். காரணம் என்ன? அந்த நாட்களில் நான் பரிசுத்தாவை பற்றி, இயேசுப்பாவை பற்றி சொன்னேன், பரிசுத்தாவை பற்றி சொன்னேன், இந்த வேதத்தை பற்றி சொன்னேன். அவருக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தேன். அவர் பைபிள் படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்து இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். காரணம், ஆண்டவர் அந்த நாட்களில் என் மூலமாக அது கிரியை செய்தார். இந்த நாட்களில் யாராவது உங்கள் சொந்த பந்தங்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்தாலும், பெரியவர்களும் சிறியவர்களும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள், வேதத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் மூலமாக அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். பரலோகத்தில் உங்களுடைய பலன் மீதியாக இருக்கும். இந்த உலகத்தில் நான் என்ன சம்பாதிச்சாலும் ஒரு நாள் ஒன்றும் கொண்டு போக முடியாதுங்க. இந்த வசனத்தை கொடுங்க, இந்த வேதத்தை கொடுங்க. அது அந்த ஆசீர்வாதம் உங்கள் பரலோகத்து கணக்கில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தை கணக்கில், ஆண்டவருடைய கணக்கில் இத்தனை ஆத்துமாக்களை இங்கே ஆதாயப்படுத்திங்க ஆண்டவர் ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்ம ஏழைகளுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சக்திக்கு தகுந்த மாதிரி உதவி செய்யலாம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்படி ஏழைகளுக்காக உதவி செய்யும் போது கர்த்தரை மகிமைப்படுவார். இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, உலக மக்களுக்காக நம்ம உதவி செய்யலாம், செபிக்கலாம். அப்படி நீங்கள் செய்ய ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்துட்டே இருப்பார். நீங்கள் இந்த பக்கத்தை கொடுக்கும்போது வேறு பக்கத்தில் உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நான் ஆரம்ப நாட்களில் பார்த்துருக்கேன். ஊழியக்காரர்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வருவேன். அந்த வாரத்திலேயே, அந்த நாட்களிலேயே ஏதோ ஒரு விதத்தில் அது ட்ரிபிள் மடங்காக கொடுத்துருவார் ஆண்டவர். நீங்கள் சோதித்து பாருங்கள். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நம்ம கொடுக்கத்தாங்க ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம பரிசுத்தாவி நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கணும், ஹெல்ப்பாக இருக்கணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். எசேக்கியேல் 37:14 சொல்லுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அவர் சொல்றாரு, ஆவியை நமக்குள்ள வைப்பாராமா, உயிரடைவீர்கள். உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை சொன்னேன்,
இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அப்படிங்கிறார். கர்த்தர் சொல்லுகிறாராம். இப்படி ஆவியை நமக்குள்ள வைக்கிறாராம். எசேக்கியேல் அவர் சும்மா சாதாரண, அவரு ஒரு மனிதர் தான். அவருக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை வைப்பேன், இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எலும்பு கூட இருக்குது, அதை நீ தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறாரு. இந்த ஆவிக்குள்ள கட்டளை கொடுங்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த தனித்தனியா இருந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரப்படுகிறது. அப்புறம் மாம்சம் எல்லாம் உருவாகுது. அப்புறம் பார்த்து ஜீவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அதெல்லாம் ஒரு சேனை படையா நிற்கிறது. சாதாரண எலும்புக்கூடுகள் ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தேவன் என்ன பண்றாரு, எசேக்கியேல் மூலமா பயன்படுத்துறாரு. இந்த நாட்கள்ல ஏதாவது நீங்க உலர்ந்து இருக்கிறீங்களா, ஒண்ணுமே இல்லை என்னோட பிசினஸ்ல, என்னோட வியாபாரத்துல ஒன்றுமே இல்லை நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இதெல்லாம் செழிப்பாகும், அதெல்லாம் ஒரு மகிமையா மாறி போகும். அந்த உலர்ந்ததெல்லாம் நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறி போகும். உங்களோட வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும், எங்கெல்லாம் நீங்க குறைகள் காணப்படும் அங்க ஏசப்பா வைங்க, பரிசுத்தா நீங்க வாங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி கர்த்தரே என்ன பண்றாரு, நமக்கு கட்டளை கொடுக்கிறாராமா. தேவாதி தேவனே கட்டளை கொடுக்கிறாரு. அப்படி கட்டளை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறாராமா. ஏசாயா 27:3 சொல்லுது, கர்த்தராய் நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வாராமா. கர்த்தராய நான் அதை காப்பாற்றுகிறார், உங்களை காப்பாற்றுகிறாராமா. அடிக்கடி அது தண்ணீர் பாய்ச்சுகிறேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அவர் காத்துக்கொள்ள, இரவும் பகலும் நம்மளை காத்துக்கொள்ளுகிற தேவன் கர்த்தராய் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார். இந்த 2024 இந்த நாள் வரை நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய பாதுகாப்பு இருந்ததுங்க. நம்மளை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தாரு. நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அவர் கண்காணிச்சுட்டே இருந்தாருங்க. இரவும் பகலும் நம்மளை பார்த்து கண்காணிச்சுக்கிற தேவன் அவரு தாங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, பகலில் வெயிலாயிலும் இரவில் நிழலாயிலும் உன்னை சேதப்படுத்தாது, சேதமில்லாதபடி அவர் பாதுகாக்கிறாராமா. அப்போ அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இதுவரை இதெல்லாம் தேவன் நமக்கு நன்மை செய்தாரோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். நன்றி சொல்லத்தான் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம ஒரு பேங்க்கு போகிறோம், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற பேனா கொண்டு போகல, பக்கத்தில் ஒரு பிரதர்கிட்ட பேனா வாங்கி ஃபில்லப் பண்ணிட்டு சைன் போட்டு அது பேனா திருப்பி கொடுக்கும்போது தேங்க்யூ சொல்கிறோம். சாதாரண ஒரு மனிதனுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு நம் எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டும். தினந்தோறும் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் கொடுத்த தேவனுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஸ் சொல்ல வேண்டும், கோடி கோடி நன்றி செலுத்த வேண்டும். நம் நன்றி சொல்ல 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 கர்த்தரை மகிமைப்படுத்த நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். 10 குஷ்டரோகி ஆண்டவர் சமூகத்தில் வந்தாங்க. நீ வந்துட்டு போகும்போது என்ன ஆசார இடத்துல காண்பிக்க தான் சொன்னார், ஒன்றுமே அது பண்ணல. போகும்போதே குஷ்டரோகி சுகமானாங்க. அதில் என்ன பண்ணாங்க, அதில் சொன்னதை ஒருத்தரை தவிர யாரும் சொல்லலாமா. அந்த மாதிரி அப்படி இல்லாதபடி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரமாக கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கென்று நியமித்த ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்க மூலமாக கர்த்தர் நமக்குள்ள அற்புதம் செய்தார், அவங்களுக்கும் நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கும் நன்றி சொல்லணும், அந்த ஊழியக்காரருக்கும் நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா துளிர் விட ஆரம்பிக்கும், நம்மளுடைய கோல் துளிர்விடும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நாம் இருப்போம். அப்படி ஆண்டவர் என்ன பண்றார், அதை காப்பாற்றுகிறார். அவர் தான் நம்மளை இம்மட்டும் காப்பாற்றுகிறார். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்கிறார். இந்த 2004 இந்த நாள் வரை இரவும் பகலும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார். இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுடைய ஜீவியம் செழிப்பா இருக்கும், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நம்ம செலுத்த ஆவியானவர் இடைபெற்று கொண்டே இருப்பார். சங்கீதம் 143:10 சொல்லுது, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல் ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உங்களுடைய நல் ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. உங்களுடைய நல் ஆவி செம்மையான வழி, அவருடைய ஆவியானவர் செம்மையா நடப்பாராமா, செழிப்பா நடத்துவாராமா. அதற்கு என்ன பண்ண வேண்டும், உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருள். ஆண்டவர் உமக்கு பிரியமா செய்ய உதவி செய்யுங்க. ஒருத்தர் சொல்லிடணும், ஆண்டவரே
நமக்கு பிரியமான நடக்கணும் ஆண்டவரே. மனிதரை பிரியப்படுத்தக்கூடாதப்பா, ஆண்டவருக்கு பிரியப்படுத்தும் போது எல்லாமே தானா நடக்கும். அப்படி செம்மையான வழியில் நம்ம நடத்துங்கப்பான்னு சொல்லி, செம்மையான ஆவியில என்னை வழி நடத்துவீராக அப்படி நம்ம செபிக்கும் போது அப்படியாக அவர் நடத்துவார். நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுப்பார். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது நடக்கும். விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்றாரு. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நீதிமொழி 1:23 சொல்லுது, என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அவருடைய ஆவியை நமக்குள்ள அருளுகிறாராம், அவருடைய வார்த்தை தெரிவிக்கிறாராம். இந்த வேத வசனம், இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ, இந்த வார்த்தையில கை வச்சு இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லுங்க, அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம், அந்த ஆவி நமக்குள்ள கடந்து வந்து அந்த நல் வழியில் நடத்துவாராமா. அப்படி என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆவி வரும்போதே இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல் வார்த்தைகள் நம்ம வாசிக்க வேண்டும், நல் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம நல்லதே நினைக்கும் போது நல்லது நடக்கும். மனுஷன் எதை விதைப்பானோ அது அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மாங்காய் விதை விதைத்தா மாங்காய் முளைக்கும், தேங்காய் விதை விதைத்தா தேங்காய் முளைக்கிறது. என்ன விதைக்கிறோமோ அதுதான். அதே போல நல்லதை நாம் விதைப்போம், வார்த்தைகளை விதைப்போம், ஜபங்களை விதைப்போம். இந்த தேசத்துக்காக ஜெபிப்போம், பகுதி மக்களுக்காக ஜெபிப்போம், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்க 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 அந்த நல் ஆவி நம்மளை வழி நடத்தும். அதில் நம்ம வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள் ஆண்டு திரும்ப திரும்ப கொடுப்பார். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் தாங்க. அவரது ஆவி எங்க இருக்கோ அங்கு விடுதலை வேணும். ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது விடுதலை வேணும். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஏதாவது உங்களுக்கு விடுதலை வேணுமா, சமாதானம் வேணுமா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, கர்த்தருடைய ஆவியை நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தருடைய ஆவியான வரும்போது விடுதலை அடையும். யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நம்ம தெரிஞ்சா சத்தியம் நம்ம விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய என்ன பண்ண வேண்டும், சத்திய வசனத்தை கேட்க வேண்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நம்ம இருக்க வேண்டும். சபைக்கு போகாதவங்க நல்ல ஆவிக்குரிய சபையில நீங்கள் இருங்க. ஆவிக்குரிய சபைக்கு போங்க, அங்கே போய் நல்ல நல்ல வார்த்தைகளை கேளுங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் வருகிறது, உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது, ஒரு சமாதானம் வருகிறது. இந்த சத்திய வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு விடுதலை, மகிழ்ச்சி, களிப்பு, எல்லா விதமான நன்மைகள் உண்டாகும். அதற்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரை என்னை உங்களுடைய சத்திய ஆவினால் நிரப்போம், உடைய வல்லமையினால் நிரப்போம், உடைய அக்னினால் நிரப்போம், அபிஷேகத்தினால் நிரப்போம். ஆண்டவரிடத்தில் நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளை அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு படிக்கக்கூடிய பிள்ளை எனக்கு நோட்டு வேணும், எனக்கு இந்த மாதிரி புக்ஸ் வேணும், இப்படி கேட்கும்போது அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. இது சின்ன குட்டி குழந்தை, அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பா, சும்மா கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்பா வாங்கி கொடுத்துட்றாங்க. அதே போல் ஏசப்பாட்டு நம்ம கேட்க வேண்டும், கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை கேட்க வேண்டும், வரங்களை கேட்க வேண்டும், கனிகளை கேட்க வேண்டும், இந்த வசனத்துக்கான வெளிப்பாடுகளை கேட்க வேண்டும். கேட்கும்போது நமக்கு அவர் கொடுப்பார். எபேசியர் 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினால நம்ம அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணுமா, வல்லமையா உள்ளான மனுஷன்ல பலப்படுமாம். அப்படி அவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர் அந்த வல்லமையை நம்ம கொடுப்பார், பலப்படுத்தக்கூடிய கிருபையை கொடுப்பார். ஆதியாகமம் 15:1 சொல்லுது, நானே உங்களுக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அப்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலனை தருகிறாராமா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தருகிறாராமா. ஒரு இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கேட்க அவர் கொடுப்பார். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, மற்றவங்களுக்காக நாம் உதவி செய்யும் போது, ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு. கட்டாயம் நம்மளை அவர் ஒருபோது நம்ம விட்டு அந்த இல்லைன்னு சொல்ல மாட்டார். கட்டாயம் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கொடுப்பதற்கு. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டும். 2 பேதுரு 1:21 இப்படிதான் சொல்லுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார். தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தின்படி உண்டாகவில்லையா, சரிங்களா? அது உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார்கள். தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஊழியக்காரர்கள்
தீர்க்க தரிசனம் சொல்றது அது தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு பேசுறாங்க. பரிசுத்த ஆவியினால, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசுறாங்க. அப்படி நம்ம அதிக நேரம் ஜெபித்து மெய் மறந்து ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது ஆவியானவர் கடந்து வருகிறார். அவர் தீர்க்க தரிசனமா பேசுகிறார், வெளிப்பாடுகளை சொல்லுகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்கு பிதாவின் ஆவியானவர். ஆவியானவர் தான் பேசுறாரு. இப்போ ஒரு சிலர் என்ன இவர் இப்படி பேசுறாரு நம்ம நினைக்க கூடாது, இவர் இப்படி பேசுறாரு நினைக்கக்கூடாது. ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து அவங்க வர்றாங்க ஊழியக்காரங்க. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். சில வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும், அப்படியே கண்கூடா நடக்கும், அப்படியே அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அது அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வாராமா. அதனால நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாமா. சங்கீதம் 66:19 சொல்லுது, மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாகவே நம்ம ஜெபிக்கும் போது அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாராமா. நம்மளோட ஜபத்து சத்தத்தை அவர் கேட்கிறார். ஜெபிக்கணும், நம்ம அப்படியே அவரை நோக்கி ஜெபிக்கணும். ஜபத்தை கேட்கிறவர் அவர், ஒவ்வொரு ஜபத்தையும் அவர் கேட்கிறாராமா. அப்படிங்களா? ஏசாயா 59 சொல்லி, கேட்கக்கூடாதவருடைய செவி மந்தமாக இல்லை. சரிங்களா? அவருடைய செவி மந்தமாக இல்லையாமா. அவர் கேட்கக்கூடாதபடி செய்வாங்க, அவர் கேட்கணுமாமா. அவருக்கும் நமக்கும் இடைபடுறது என்னன்னா சில தடைகள், அது வராதபடி நம்ம பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். நம்மளை நம்ம பரிசுத்தமாக காத்து ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கும்போது நமக்கு அவர் ஜபத்தை கேட்டு பதில் தருகிறாராமா. சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எப்பொழுதுமே அவரை சோஸ்தரித்து அவர் துதி நம் வாயில் இருக்கும்போது நம்ம சத்தத்துக்கு அவர் கேட்பாராம். இங்கெல்லாம் துதி இருக்குதோ அங்கே வாசம் செய்வார், ஆவியானவர் இடைபடுவார், நம்மோடு இடைபெட்டு நம்மோடு இருந்து நம்மளுடைய காரியத்தில் எல்லாம் நமக்கு அவர் கிருபையினால் வழி நடத்துவாராமா. சங்கீதம் 67:5 சொல்லுது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இப்போ சகல ஜனங்களும் அவர் துதிக்க பிரியப்படுகிறார். எல்லாரும் அவர் துதிக்கணுங்கிறதா விரும்புகிறார். இப்போ துதிக்க 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 அந்த ஆவி நமக்குள்ள ஆவியானவர் நம்ம இடைவிடுவாராக. அவர் தொழுது கொள்ளும் போது ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளும் போது நமக்கு ஜபத்துக்கு பதில் தந்து ஆசீர்வதிப்பாராமா. லூக்கா 12:49 சொல்லுது, பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு பூமியில் அக்கினியை போட வந்திருக்கிறார், அதை பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும், துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அக்கினி கடந்து வரும். அப்போஸ்தலர் 2 வாசிக்கிற அக்கினி நாவல் கடந்து வந்தது, பற்பல பாஷைகள் பேசினார்கள். அப்படிப்பட்ட அக்கினி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த அக்கினி நமக்குள்ள கடந்து ஆவியான மத்தியில் இடைபெறுவாராக. இந்த நாளில் கூட இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உடைய ஆவியினால் நிரப்பும், அக்கினினால் நிரப்பும், உடைய வார்த்தையினால் நிரப்பும். எனக்குள்ள ஒரு துதியின் ஆவி வையுங்கப்பா. ஆண்டவரே, என்னை அதிக நேரம் ஜெபிக்க வைங்க. ஆண்டவரை பரிசுத்தனோடு இடைபெட்டு உங்களுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த வசன வார்த்தையின்படி ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வல்லமை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரீபா நாமா ஷகாதா லாபா ரூபா நாமா ஷகாதா லாபா ரூகாதா நாமா ஷகாதா லாபா. நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த வேளையில் தானே ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்குள் ஆண்டவரை பரிசுத்தாவியானவர் இடைபெடுவீராக. ஆண்டவரை அவர்களை தொடுங்கப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரை, உங்களுடைய அக்கினினால் நிரப்புங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா.
என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றுவீராக ஆண்டவரே, ரெட்டிப்பாக ஊற்றுவீராக ஆண்டவரே. எலியாவின் வல்லமை எலிசாவுக்குள் ஆண்டவரே ரெட்டிப்பாக நீர் வைத்தீர் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பான வரங்களால ஆவியினால நிரப்புவீராக ஆண்டவரே. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன் சொன்னீரே, நன்றி செலுத்துகிறோம். யோபு சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த போது யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. இந்த 2வது மாதத்திலே 2 ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே அவர்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அதெல்லாம் வாக்கிய பண்ணுவீராக ஆண்டவரே. ரீபா நாமா ஷகதா லாபா ரீகாதா நாமா ஷகது ராபா லிக்காதா லாபா ராபா நாமா ஷகதா லாபா ரிகாதா நாமா ஷகதலந்தா லாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய ஆவி ஒவ்வொருக்குள்ள வைப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தருவீராக ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேசம் முழுவதும் கடந்து போகட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வீட்டில் அமர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியின் வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கள் முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, அவர் முகம் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் செய்வீராக ஆண்டவரே. நம்முடைய நீதியின் வரகரத்தினால தாங்குவீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான பயத்தின் ஆவி எடுத்து போடும், உற்சாகத்தின் ஆவி தருவீராக, தைரியத்தின் ஆவி தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. வாகனத்தில் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலே நீர் இடைபெடுவீராக ஆண்டவரே. தேவைகளை சந்தியும், சகல ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அதெல்லாம் அருளச் செய்து சாட்சி சொல்ல கிருபை தாங்க. உங்களுடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா கால இருப்பதாக. ஆமேன். God bless you.